மாண்புமிகு இளைஞர்களை 7 வளைந்து கொடுங்கள். உங்கள் எண்ணம் இறுகி கடினமானதாக ஆகிவிட்டால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று பொருள். எல்லா கேள்விகளுக்கும் என்னிடம் விடையுண்டு என நீங்கள் நினைக்கத் தொடங்கினால் இனி நீங்கள் செய்வதற்கு எதுவுமே ஒன்றுமே இல்லை. உங்கள் வழி இதுதான் என தீர்மானமாக முடிவெடுத்து விட்டால் உங்களது கதை முடிந்துவிட்டது. வாழ்க்கையில் முன்னேற நினைத்தால் உங்களது வாசலை திறந்து வையுங்கள். சிந்தனை, வாழ்க்கை இரண்டும் வளைந்து கொடுக்கக்கூடியதாய் பார்த்து கொள்ளுங்கள். புயல் அடிக்கும்போது அதன் திசையில் உருள தயாராக இருங்கள். அது எப்போதும் நாம் எதிர்பாராத நேரத்தில் தான் வீசும். ஒரு குறிப்பிட்ட நிலையில் நாம் இறுக்கமாக இருந்தால் புயல் நம்மை அடித்து வீசிவிடும். உங்கள் எண்ணங்களை கவனமாக ஆராய்ந்து பாருங்கள். வளைந்து கொடுப்பது என்பது நகர்ந்து விலகி ஓட வேண்டும். ஆனால் வாழ்க்கையை எதிரியாக பார்க்காதீர்கள். உங்களோடு சண்டை பயிற்சி எடுத்துக்கொள்ளும் நண்பராக கருதுங்கள். வளைந்து கொடுத்தால் விளையாட்டு உற்சாகமாக இருக்கும். முரண்டு பிடித்தால் அப்படியே கீழே விழுவீர்கள். வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் சில ஒழுங்குமுறைகள் உண்டு. நமக்கென ஓர் அடையாளத்தை உருவாக்க முனைகிறோம். நம் கருத்துக்கள், நம்பிக்கை மீது கர்வம் அடைகிறோம். குறிப்பிட்ட நாளிதழை படிக்க, குறிப்பிட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் திரைப்படங்களையும் காண, குறிப்பிட்ட கடைகளுக்கு செல்ல, குறிப்பிட்ட உணவை உண்ண, குறிப்பிட்ட உடைகளை அணிய மட்டுமே விரும்புகிறோம். எல்லாம் நல்லவைத்தான். ஆனால் இவை தவிர இருக்கும் பிற அனைத்து வாய்ப்புகளில் இருந்தும் விலகி நின்றால் சலிப்படைந்து கரடு தட்டி போய்விடுவோம். அடிபட்டு கீழே விழுந்து விடுவோம். வாழ்வை ஒரு தொடர் சாகச பயணமாக கருத வேண்டும். ஒவ்வொரு சாகசத்தையும் வேடிக்கையாக, வினோதமாக அனுபவிக்க, கற்றுக்கொள்ள, உலகை அறிந்து கொள்ள, அனுபவத்தையும் நட்பு வட்டத்தையும் விரிவுபடுத்த, எல்லைகளை அகலப்படுத்த கிடைத்த வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சாகசங்களுக்கான கதவை மூடிக்கொள்வது உங்களையே இழுத்து மூடிக்கொள்வதற்கு சமம். மேலும் உங்களுக்கு சாகசம், உங்களுக்கு சாதனை அல்லது அரியன செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சிந்தையை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்கள் எல்லைகளை விட்டு வெளியே வந்து ஈடுபடுங்கள். என்ன ஆகிறது
என்று பாருங்கள். இதை கண்டு நீங்கள் பயந்தால் இந்த சாகசம் முடிந்த அடுத்த வினாடியே நீங்கள் உங்கள் கூண்டுக்குள் போய் ஒடுங்கலாம். இதனால் கிடைத்த வாய்ப்புகள் எல்லாவற்றுக்கும் சரி என்று நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. அது கூட ஒரு விதத்தில் இறுக்கமான ஒரு தன்மைத்தான். வளைந்து கொடுக்கும் சிந்தனை கொண்டவர்கள் எந்த வாய்ப்பை ஏற்பது, எதை மறுப்பது என்று தெரிந்து வைத்திருப்பார்கள். உங்கள் சிந்தனை எவ்வளவு வளைந்து கொடுக்கக்கூடியது, உங்கள் சிந்தனை எவ்வளவு வளைந்து கொடுக்கக்கூடியது என அறிந்து கொள்ள சில சோதனைகள் உண்டு. நீங்கள் தினமும் படிக்கும் புத்தகங்கள் ஒரே மாதிரியானவையா? இது போன்ற மனிதர்களை நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரியான இடங்களுக்கு நான் போனதே இல்லை, போவதே இல்லை என்று சொல்பவரா நீங்கள்? அப்படி என்றால் உங்கள் மனதை விசாலப்படுத்த, அகலப்படுத்த, உங்கள் எண்ணங்களை தலைகளிலிருந்து விடுவிக்க இதுவே சரியான தருணம்.